எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. தொழில் நல்லா இருக்குமான்னா, மிதுன ராசிக்காரர்கள் தொழில் பண்ணாங்கன்னா, தொழில் இப்போலேருந்து இந்த 26/5/2026 வாக்கியப்படியாகவும் திருக்கணிதம் பிரகாரம் 1/6/2026 பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் ரெண்டுமே ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அப்போ ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் நெல்லை சோமசுந்தரம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த வருடம் குரு பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்லி இருந்தீங்க. ஸோ 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துடலாம் சார். ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விநாயகர் பாட்டோட போய்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓகே, அதாவது குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே, அப்போ 12 ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காக சுற்றி குரு 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் இருந்துட்டு வருவார். இது குரு பயிற்சி. நம்ம ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள்னு ஒன்று எடுப்போம், மாத கிரகங்கள்னு எடுப்போம், தினபலன் ஒன்று எடுப்போம். இப்போ வருட கிரகங்கள்லாம் குரு சனி ராகு கேது, இது இயர்லி பிளானட்ஸ். குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட் ஆவார். ராகு கேதுங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட். சனிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி. அப்போ சனி ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். அதுதான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, 30 வருஷம் எல்லா ராசிக்கும் சுற்றி முடித்தா 30 வருஷம் ஆச்சுன்னா ஒரு தலைமுறை குடும்பம் 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் வீழ்ந்தவனும் கிடையாதுமா. ஏன்னா சனி எல்லா ராசியிலும் சுற்றி வந்துட்டாருன்னா அவங்க லைஃப் மாறிடும் அப்படின்னு. இப்போ குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வர்றது அந்தந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அப்போ எந்த ராசிக்கு வராரோ அப்போ எந்தெந்த ராசிக்கு வரும்போது அந்தந்த ராசிலேருந்து எந்தெந்த ராசியை பார்க்குறோம். எப்பவுமே எப்படின்னா சனிக்கு என்னென்னா சனி நின்ற இடம் பலம், சனி பார்த்த இடம் டேமேஜ். குரு எப்படின்னா நின்ற இடம் வீக்கு, பார்த்த இடம் பலம். அப்போ பார்த்த இடம் ஸ்தானத்தை பலப்படுத்துவார். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா பராப வருஷம் வைகாசி மாதம் குரு என்ன ஆகிறாரு, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் குரு 26/5/2026 வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு டிரான்சிட் ஆகிறார். திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1/6/2026 வைகாசி 18ஆம் தேதி. அது 2 பஞ்சாங்கம் இருக்குது, 2 பஞ்சாங்கத்துக்கு உண்டான நம்பர் ஆஃப் டேஸ் வித்தியாசம். அப்போ இதில் குரு பயிற்சி ஆகுது. எங்கேருந்து பயிற்சி ஆகிறாருன்னா மிதுன ராசியில் இது வரைக்கும் இருந்தார், அதிலிருந்து பயிற்சியாகி இப்போ கடகராசிக்குள்ளே வராரு. அப்போ கடகராசிங்கிறது நீர் ராசி. முதல்ல எல்லாத்துலையும் சொல்லியிருப்போம், கடகராசிங்கிறது நீர் ராசி. அப்போ நீர் ராசிக்குள் குரு வரும்போது என்னென்னா நம்ம சனியோட பார்வை மீனத்திலிருந்து திரிகோண பார்வையாக கடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ சனியோட பார்வை சந்திரன் கூட சேர்ந்து கடகராசி நீர் ராசியாக கடகராசியில் சந்திரன் அங்கே தான் இது. அதில் குரு அங்கே உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ குரு நீசமடையக்கூடிய ராசி மகர ராசியில் நீசமடைவார், உச்சமடைகிற ராசி கடகராசியில் உச்சமடைவார். உச்சம்னா பீக் பவரை கொடுப்பார். அப்போ நீர் ராசியில் உச்ச பலனை கொடுத்தால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நீரால் அழிவுகள் சனி பார்வையும் இருக்கிறதுனால நீரால் ஆபத்துகள் அதிகமாக வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கோச்சார செவ்வாய் இப்போ மேசராசியில் இருக்கார். அவர் கடகராசிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது குரு அங்கே ஏற்கனவே கடகத்தில் இருக்கார், செவ்வாய் அங்கே உள்ளே வரணும். உள்ளே வந்தால் சந்திரன் மாதத்தில் சுற்றி வரும்போது சந்திரன் அங்கே வருவார். அப்போ செவ்வாய் அங்கே வந்துடுது. சனியோட பார்வையும் சேரும்போது சனி செவ்வாய் குரு சேரும்போது நீரால் பேரழிவுகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வைகாசி ஆடி மாதம் ஆவடி மாதம் பார்த்திங்கன்னா நீரால் அழிவுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் சேதங்கள்லாம் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆடிக்கு மேலே அதில் நீரால் இது வருட பலனுக்கு பொதுவான உலகியல் ஜோதிடம்ங்கிறது அந்த ஆபத்துகள் கொஞ்சம் இருக்கும். இப்போ கடகராசிக்குள்ளே என்டர் ஆயிருக்காரு, உச்ச குருவாக வருகிறார். அவர் சாதாரண குருவாக வரல, மித்த ராசியில் இருக்கும்போது ஆர்டினரி குரு, இதில் வரும்போது அவர் டபுள் கிரேட் மாஸ்டராக பெரிய ஆளாக உள்ளே வருவார். ஏன்னா இங்கே அவருக்கு பவர் அதிகம் கடகத்தில். இப்போ உச்ச குருவாக உள்ளே ஆகிறாரு. இதுதான் குரு பயிற்சி அப்படிங்கிறது. அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சார்? மிதுன ராசின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் மிதுன ராசியில் இருந்த ஜென்மகுரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஜென்மகுருவாக இருக்கும்போது எந்த விஷயமும் அவ்வளவு ஜென்மகுரு வனவாசம்ங்கிற மாதிரி அவங்க எதை எடுத்தாலும் அலைச்சல்
இதிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு 2ஆம் இடமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு உள்ளே வராரு, உச்ச குருவாக வர இருக்கார். அப்போ குடும்ப வாழ்க்கை அமையுமான்னு கேட்டால் தாராளமாக அமையும். பணவரவு நல்லா இருக்குமா? அருமையாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அழகாக அந்த வேலையை செய்வார், உச்ச குருவாக இருந்தார். அப்போ சின்னதாக எதுவும் அமையாது, உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயமா தான் கிடைக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ல் குரு வர்றது ஒரு நல்ல சிறப்பான விஷயம். அந்த 2ஆம் இடத்துல வர்ற குரு அங்கேருந்து என்ன பார்க்காரு, 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம்ங்கிறது உத்தியோகம், 8ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு அவமானம் திடீர் அதிர்ஷ்டம், 6ஆம் இடம் வேலையும் குறிக்கும், ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்குறது, 10ஆம் இடம்ங்கிறது தொழிலையும் குறிக்கும், ஒரு ஏதாவது கர்மங்கள் செய்யக்கூடியதையும் குறிக்கும். அப்போ அந்த குரு இந்த 3 இடத்தையும் பார்க்காரு மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போ உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமான்னா 6ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக வேலை கிடைக்கும், தாராளமே வேலை கிடைக்கும். அது வேலை நல்லா இருக்குமா அப்படின்னா வேலை பக்கத்தில் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா 6, 8, 10 கனெக்ட் ஆகும்போது 8ஆம் இடம்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வேலை கிடைக்காது, கொஞ்சம் தள்ளி போகிறது, வீட்டை விட்டு தள்ளி இருக்குது, இல்லை தனியாக போய் தங்குறது, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுங்கிற சூழ்நிலை வேலை மூலம் உருவாகுமானா உருவாகும். 10ஆம் இடம் தொழில் நல்லா அப்படின்னா தொழில் நல்லா போகும், குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் தொழில் நல்லா இருக்குமானா மிதுன ராசிக்காரர்கள் தொழில் பண்ணாங்கன்னா தொழில் இப்போலேருந்து இந்த 26/5/2026 வாக்கியப்படியாகவும் திருக்கணித பிரகாரம் 1/6/2026 பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் 2மே ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அப்போ நல்ல பலன்கள் இருக்கான்னு கேட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கும், ஏன்னா 2ல் வர்றதுனால பணமும் வந்துடும், வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில், அதனால் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடத்தையும் குருவாக இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் விஷயங்கள்லாம் நடக்குமானா நல்லாவே நடக்கும். மிதுன ராசியும் எந்த பாதிப்பும் குரு பயிற்சியில் இல்லாமல் அவங்களும் நல்ல கண்டிஷனுக்கே இருக்கும். இப்போ மிதுன ராசிக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ குரு வந்து 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் உடையவர். 7ங்கிறது கலத்தரம் குறிக்க விடுது, 10ஆம் வீடுங்கிறது தொழிலை குறிக்க விடுது. அப்போ 7க்கு உடையவர் வந்து 2ஆம் வீட்டுக்கே வந்துடுறார். கல்யாணம் அப்படிங்கிறது 2ஆம் குடும்பஸ்தானத்துக்கே வந்துடுது. அப்போ கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு சிறப்பான, ஏன்னா 7 2வது வீடு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுது, கணவன் மனைவி அப்படிங்கிறது 2க்கே வந்துடுது. அது 2ல் வந்து இருக்கிறதுல என்னென்னா உத்தியோகம் கிடைக்குமா, அழகாக உத்தியோகம் கிடைக்கும். அந்த 7வது வீட்டுக்குரியது குடும்பஸ்தானம் 2க்கு வந்தாலும் 2லேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்னன்னா உத்தியோகம், கணவன் மனைவி கல்யாணம் ஆகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்குமானாலும் வேலை கிடைக்கும். மனைவி மேலே இல்லை கணவன் மேலே தொழில் மாற்றலாமா, தொழில் பண்ணலாமானாலும் அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் உண்டு மிதுன ராசிக்காரர்கள்.